ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா ஃபார்ம் ஃபுட்டு. பேசிக்காகவே மீன் நிறையா வளர்க்குற எல்லாருமே மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது ஃபார்ம் ஃபுட்டு யூஸ் பண்ணுவாங்க. சரி, ஏன்னா அது கொஞ்சம் ப்ரைஸும் இதுவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அதில் ப்ரோட்டீன் கண்டென்ட்டும் அதிகம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதை நம்ம ஸ்மெல் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு அதில் என்ன ஸ்மெல் வரும்னா ஒரு மாதிரி கருவாடு ப்ளஸ் அந்த சென்னாங்குண்ணினா எறா, குட்டி குட்டி எறா, அதை தான் அந்த ஸ்மெல்லு தான் வரும். அதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்னால் அதை மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வாங்கி அது ஒரு 3 மந்த்லேயே எக்ஸ்பிரி ஆகிடும் அப்படின்ட்டு சொன்னாங்க. அது ஏன் நான் அந்த கேள்வி கேட்டேன்னா, நாம் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நான் வாங்கி யூஸ் பண்ணும் போது என்ன ஆச்சுன்னா, ஃபஸ்ட்டு நான் வாங்கினப்போ எனக்கு ஸ்மெல்லு ஒரு மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அதை எடுத்து யூஸ் பண்ணும் போதும் சரி, அது எடுத்து மீனுக்கு போட்டு நான் ஃப்ரைஸுக்கெலாம் என்ன பண்ணுவேன்னா, பவுட்ரு பண்ணி தான் போடுவேன். அந்த பவுட்ரு பண்ணி போடும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம கையில் அதிகமாக ஒட்ட ஆரம்பிச்சு, ப்ளஸ் சைடில் டப்பாலே ஒரு மாதிரி படிய ஆரம்பிச்சுது. என்னடா இது இப்படி இருக்குதுன்ட்டு நானும் ஸ்மெல் பண்ணி பார்த்தேன். ஸ்மெல்லு ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி, நம்ம வாங்கின ஃபார்ம்லேயே அவங்கக்கிட்ட கேட்போம் அப்படின்ட்டு நான் கேட்டால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மோஸ்ட்டாக பெஸ்ட்டு பிஃபோர் 3 மந்த் அப்படின்ட்டு சொன்னாங்க. அவங்கக்கிட்ட அது எத்தனை நாள் ஆகுது, அப்போ நம்ம பை பண்ணுறோம், அது நம்மக்கிட்ட எத்தனை நாள் ஸ்டோர் ஆகுது அப்படின்ட்டு பார்க்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 3 மந்த்துக்கு அப்புறம் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணாதீங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ இது நம்ம அதிகமாக யூஸ் பண்ணாலும் நம்ம மீனும் செத்து போயிடும். அது ஏன்னா நம்ம அதிகமாக போட்டால் இந்த ஃபார்ம் ஃபுட் என்ன ஆகுதுன்னா, ஒரு மாதிரி பிசுப்பு குழகுழப்பு தன்மையாக அப்படியே போயிட்டு அடியில் படியுது. அது படிஞ்சு அது ஒரு ஃபங்கலாக ஸ்டார்ட் ஆகி ஃபார்ம் ஆகி அதுலேருந்து ஒரு சில இன்ஃபெக்ஷன் பாக்டீரியாஸ் நம்ம மீனை அஃபெக்ட் பண்ணும், கண்டிப்பாக பண்ணும். இதனால் நம்ம மீன் கண்டிப்பாக செத்து போயிடும். ஓகேவா? அதனால் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஃபார்ம் ஃபுட்டு யூஸ் பண்ணுறவங்க மோஸ்ட்டாக 2 வெரைட்டி ஃபுட்டு யூஸ் பண்ணுங்கள். ஒரே வெரைட்டி மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ ஃபார்ம் ஃபுட்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா மார்னிங் நீங்கள் 2 டைம்ஸ் ஃபீட் பண்ணுறோன்னா மார்னிங்கு ஈவினிங் மாற்றி பண்ணுங்கள். தேங்க்யூ. முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.